ஹாய் கோடஸ். ஸோ ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம ஜாங்கோ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துருப்போம். அண்ட் அதில் வந்து எப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்துருப்போம். ஸோ அதை பார்க்கலன்னா நான் வந்து கேப்ஷன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டிஃபால்ட்டாக நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் கிரியேட் பண்ணோம்ல. ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்லேயே டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து நிறைய ஃபைல்ஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதில் நம்ம ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ஃபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன ஃபைல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா URL அதுக்கப்புறம் வியூஸ் அப்படின்ற ரெண்டு ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபைல்ஸில் நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக பார்க்கும்போது ஒரு ஃபைல் மட்டும் தான் இருக்கும், அதாவது URL மட்டும் தான் இருக்கும், வியூஸ் இருக்காது. ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுறது அண்டு அதை வந்து எப்படி லிங்க் பண்ணுறது, ஸோ அது எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வியூஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் URL டாபிக் போகலாம். ஸோ வியூஸில் வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த சர்க்கிள் வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டு. ஓகே, கிளைண்ட் மீன்ஸ் நீ இந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்க தான் கிளைண்ட், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கூகுளில் ஒரு வெப்சைட் சர்ச் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு www.google.com அப்படின்றது வந்து சர்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ அது பேர் என்ன அப்படின்றது சொல்லுவாங்கன்னா இட் பிகம் ரெக்வஸ்ட். அதாவது கிளைண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ google.com அப்படின்றத டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த கிளைண்ட்லேருந்து அவங்களோட வெப் சர்வர் வச்சுருப்பாங்களே, ஸோ அதுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் போகும். ஸோ இந்த ரெக்வஸ்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து HTTP ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம google.com அப்படின்றத டைப் பண்ணுமா, ஸோ இந்த google.comல டிஃபால்ட்டாக அவங்க வந்து ஒரு இண்டெக்ஸ் பேஜ் வந்து டிஃபால்ட்டாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து HTTP ரெஸ்பான்ஸில் என்ன ரிட்டர்ன் ஆகுனா, ஸோ அவங்க கிரியேட் பண்ண இண்டெக்ஸ் பேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ரிக்வஸ்ட் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட்டை கிளிக் பண்ணோன்னா, ஸோ இதிலேருந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் போகும். ஸோ அந்த ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பேஜ் வந்து சர்ச் பண்ணுறோம் அப்படின்றது வந்து வியூஸ் பேஜில் தேடி அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து HTTP ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு தரும். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வந்து இந்த வியூஸ் பேஜ் வந்து ரன் ஆகுது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு URL அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். ஸோ இந்த URL வந்து என்ன பண்ணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வியூஸில் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம், பட் நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து நம்ம எப்படி லிங்க் பண்ணுறோம், ஸோ இந்த URL யூஸ் பண்ணி தான் நம்ம லிங்க் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து URL வந்து வியூஸ் யூஸ் பண்ணோம்ல, ஸோ views.py அதை தான் நம்ம வந்து சைடில் கொடுத்துருக்கோம். அண்ட் DPன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ DP மீன்ஸ் டிஃபால்ட் பேஜ், ஓகேவா? ஸோ நம்ம டிஃபால்ட்டாக ஒரு பேஜ் பார்த்தோம்ல, ஜாங்கோ சக்ஸஸ்ஃபுல்லி, ஸோ அந்த பேஜ் தான். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கிளைண்ட், அதாவது கிளைண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட வெப்பேஜ் வந்து சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட வெப்பேஜ் என்ன பண்ணுன்னா, அதாவது URL போய் சர்ச் பண்ணணும். அதாவது நம்ம லிங்க் பண்ணி வச்சுருப்போம் HTML பேஜை, அது வந்து URL தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அதில் போய் சர்ச் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து என்ன URL லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்க ஹோம் பேஜுக்கு அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி, ஸோ இந்த URLலேருந்து வியூஸ் பேஜுக்கு போகும். ஸோ இந்த வியூஸ் பேஜ் என்ன பண்ணுன்னா, நம்ம அந்த வியூ இண்டெக்ஸ் டாட்டில் என்ன கொடுத்துருக்கோமோ ஸோ அந்த கண்டென்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து கிளைண்ட்டுக்கு வந்து HTTP ரெக்வஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுதான் URL, ஓகேவா? ஸோ நம்ம வந்து இது ப்ரோக்ராம் பண்ண நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து புரியும். ஸோ அது எப்படி பண்ணோம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் இப்போது. ஸோ பேக் டு அவர் ப்ரோக்ராம். ஸோ நம்மளோட டிஃபால்ட்டாக நம்மளோட ப்ரோக்ராமில் வந்து URL பேஜ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, ஸோ நம்மளோட ஃபோல்டரில் போயிட்டு views.py அப்படின்ற ஒரு ஃபைலை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது க்ரியேட் பண்ணக்கப்புறம் ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 3 பேஜ் க்ரியேட் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹோம் பேஜு, அபவுட் பேஜு, டேஷ்போர்ட். ஸோ இந்த 3 பேஜும் க்ரியேட் பண்ணி எப்படி நம்மளோட டிஃபால்ட், அதாவது இந்த பேஜில் வந்து நம்ம எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளோட HTTP ரெஸ்பான்ஸோட லைப்ரரியை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஃப்ரம் django.http அப்படின்றது கொடுத்து கேப் போட்டு இம்போர்ட்டில் வந்து HTTP ரெஸ்பான்ஸை வந்து கொடுக்கணும். ஸோ நான் ஹோம் பேஜ் க்ரியேட் பண்ணுற போகிறதுக்காக ஸோ நான் வந்து ஒரு டெஃப் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டெஃப் அப்படின்றது கொடுத்து ஹோம் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஹோமில் வந்து நான் பேராமீட்டரில் ரெக்வஸ்ட் அப்படின்ற ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கிளைண்ட் வந்து நம்மளுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறது வந்து இங்கே வந்து நம்மளுக்கு HTTP ரெஸ்பான்ஸ் வழியாக நம்மளுக்கு அவுட்புட் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ நான் அவுட்புட்டில் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெட்டிங் டேக் கொடுத்து வெல்கம் டு கோடர் கனெக்ட் அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரிட்டர்ன் HTTP ரெஸ்பான்ஸுக்கு அதான் அர்த்தம். அதாவது நம்ம ரிக்வஸ்ட் வழியாக நம்மளோட கிளைண்ட் வந்து பாஸ் ஆகி நம்ம HTTP ரெஸ்பான்ஸில் என்ன அவுட்புட் கொடுக்குறோமோ அது வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். சேம் இதை வந்து நான் காப்பி பண்ணி நம்ம 3 பேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு இல்லை. ஸோ அதுக்காக நான் வந்து 2 வாட்டி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இதை. ஸோ அந்த செகண்ட் இதில் வந்து ஹோமை ரிமூவ் பண்ணிவிட்டு அபவுட் அப்படின்றத வச்சுட்டு, ஸோ HTTP ரெஸ்பான்ஸ் அவுட்புட்டில் அபவுட் வெல்கம் டூன்னு இருந்துச்சுல, ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அபவுட் ஃபார் கோடர் கனெக்ட்ஸ் அப்படின்றது வச்சுப்போம். ஸோ இல்லைனா அபவுட் பேஜ் ஃபார் கோடர் கனெக்ட்ஸ் அப்படின்றது வச்சுப்போம். அண்ட் டேஷ்போர்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து ஹோமை ரிமூவ் பண்ணிவிட்டு டேஷ்போர்ட் அப்படின்றது வச்சுப்போம். அண்டு
அவுட்புட்டில் வந்து டேஷ்போர்ட் ஃபார் கோடர் கனெக்ட் அப்படின்றத செட் பண்ணிப்போம். ஸோ இந்த மூணுத்துக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம google.com அப்படின்றது கிளிக் பண்ணால் ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஹோம் பேஜ் வந்து ரிட்டன் ஆகணும். அண்ட் நம்ம அபவுட் அதாவது google.about அப்படின்றது கொடுத்தா ஸோ நம்மளுக்கு வந்து அபவுட் பேஜ் கிளிக் ஆகணும். அண்ட் google.com டேஷ்போர்ட் அப்படின்றது கொடுத்தா ஸோ நம்மளுக்கு வந்து அந்த டேஷ்போர்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இது எதுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம யூஆர்எல்லில் வந்து நம்ம இப்படி தான் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து இப்போ பார்ப்போம். ஸோ யூஆர்எல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ யூஆர்எல் கிளிக் பண்ணக்கப்புறம் ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக எந்த பாத் இருக்குது அப்படின்றது வரும். ஸோ நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாக அந்த அட்மினில் இருக்கிற சைட் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகலை. ஸோ இதுதான் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற பாத்து. ஸோ இதை வந்து நம்ம வந்து நீங்கள் தேவைன்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் வந்து கீழே என்ட்ரு கொடுத்து நம்ம ஒரு பாத் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹோம் பேஜுக்காக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டபுள் கோட்ஸை வந்து எம்டியாக விட்டுக்கிறேன். ஸோ இந்த டபுள் கோட்ஸ் எம்டியாக விட்டால் என்ன வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம டிஃபால்ட்டாக நம்ம வந்து ஐபிஐ என்ட்ரு பண்ணி கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து ஹோம் பேஜாக இது வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து எம்டியாக விட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கமா கொடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பேஜை லிங்க் பண்ணணும் அப்படின்றது கேட்கும். ஸோ நீங்கள் வந்து views.home அப்படின்றது வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து ஹோம் தானே நேம் கிரியேட் பண்ணேன். ஸோ அதனால தான் நான் ஹோம் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கமா கொடுத்து முடிச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து வியூஸில் எரர் வருது. ஸோ ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம வியூஸ் பேஜை வந்து லிங்க் பண்ணலை. ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரம் டாட் இம்போர்ட் வியூஸ் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். அதாவது இம்போர்ட் வியூஸோட பேஜை வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா, சேம் இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட ஹோம் பேஜுக்கும் அப்புறம் டேஷ்போர்டுக்கும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த கோடை காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட் அந்த டபுள் கோட்ஸில் வந்து அபோட்டுன்னு கிளிக் பண்ணால், அதாவது அபோட்டுன்னு கொடுத்து என்ட்ரு பண்ணால் நம்மளுக்கு வந்து அபோட் பேஜ் டிஸ்பிளே ஆகணும்ல. ஸோ அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, அதாவது views.home வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அபவுட் டேஷ்போர்டு. அண்ட் அந்த டபுள் கோட்ஸில் வந்து அபவுட்டுன்னு கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து அபவுட் பேஜ் போகணும். ஓகேவா? ஸோ அதனால் அபவுட் அப்படின்றது கொடுத்துட்டு அண்ட் டேஷ்போர்டு அப்படின்றது கிளிக் பண்ணால் டேஷ்போர்டு போகணும். ஸோ அப்படின்றது கொடுத்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபைலை வந்து சேவ் பண்ணி இப்போ வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்டை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டோமா அப்படின்றது செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் அதாவது manage.py run server அப்படின்றது கொடுப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து ரன் ஆகிடுச்சு எரர் இல்லாமல். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாக அதோட ஐபி வந்து கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து ஹோம் பேஜ் வந்து லிங்க் ஆகிருக்கு. ஸோ அதனால் welcome.coder connect அப்படின்றது வந்துருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த ஐபியில் வந்து அபவுட் அப்படின்றத கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ அபவுட்னு கொடுத்து என்ட்ரு பண்ணால் ஸோ நம்மளுக்கு வந்து அபவுட் பேஜ் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து டேஷ்போர்டு வந்து என்ட்ரு பண்ணி பார்ப்போம். ஸோ அபவுட்டை ரிமூவ் பண்ணி நம்ம டேஷ்போர்டு அப்படின்றத டைப் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து டேஷ்போர்டு கிளிக் பண்ணி நம்மளுக்கு வந்து டேஷ்போர்டு பேஜ் மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம நம்ம சிம்பிளாக கோட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வியூஸ் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம டிஃபால்ட்டாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம இண்டெக்ஸ் பேஜே க்ரியேட் பண்ணலாம். ஸோ இண்டெக்ஸ் பேஜ் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அண்ட் நம்ம ப்ரோக்ராம் பண்ண அந்த டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபைல்ஸ்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் பார்ப்போம் நம்ம.